இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து பிளாஸ்ட். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான அர்ஜுன் வந்து ஒரு கராத்தே ஃபேமிலி, தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பொண்ணை அவர் வளர்க்குறாரு. அதே மாதிரி தான் அவரும் ட்ரெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கார்ப்பரேட் வில்லனை காட்டுறாங்க, ஜான் அவரை காட்டுறாங்க. அவர் வந்து பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு 7,000 கோடி பிஸ்னஸை வந்து பேசி இது பண்ணுறாங்க, டீலிங் இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு 1,000 கோடி ரூபா பணம் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகுது. அது வந்து ஹீரோ ஃபேமிலிக்கும் வில்லன் கேங்குக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ ஃபேமிலிக்கும் அந்த கேங்ஸ்டர் அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனையை தான் இந்த படம். ஆக்சுவலாக கதையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான். கிட்டத்தட்ட திருஷ்யம் மாதிரி தான். அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைகளை வந்து இந்த குடும்பம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் இருக்குது. அர்ஜுன் படம்லாம் வந்து தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப படமும் சரியாக அவருக்கு போகல. ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படமாக அந்த படம் இருக்குது. இந்த படத்தோட கதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான கதை தான். ஆனால் இதோட திரைக்கதை தான் இவங்க சொன்னது வந்து அடுத்தடுத்த சீன் படம் போர் அடிக்காமல் படத்தை கொண்டு போயிருக்காங்க. மெயின் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அர்ஜுன் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பிரீத்தி முகுந்தன் அவங்க வந்து அர்ஜுனுக்கு மாதிரியே ஈக்குவலாக சூப்பராக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆள் ஒல்லியாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டண்டு வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அபிராமி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட மெயின் வில்லன் ஜான் அவருக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த படத்தில் இல்லை. ஒரு வில்லன் கதாபாத்திரம் பொருத்தமாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருந்திருக்கலாம். அண்டு வில்லன் கேங்லேயே இன்னொன்று அர்ஜுன் சிதம்பரம்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கும் ஒரு தனி ஆக்ஷன் சீக்வன்ஸே அது நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கு பின்னாடி வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூஸ் பம்பாக அது வந்து வைக்கணுன்றதுக்காக வைக்காமல் அந்த கதையோட ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்ன்றது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு பழைய படம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கள் நிறையா இருக்குது. ஆனால் லாஜிக் எல்லாமே போய் ஒரு மேஜிக்காக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மறைச்சிட்றாங்க. இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி மெயினாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அங்கே இங்கிலீஷ் பாட்டு வச்சது கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். திருஷ்யம் படம் ஒரு மசாலாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 3.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.